விஜயா பணத்தை ரோகிணிகிட்ட கொடுத்து, இதா ரோகிணி நீ கேட்ட 5 லட்சம் ரூபாய் தொகையை நல்லா எண்ணி பாத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இரு. தேவையில்லாம இழுத்தடிச்சிட்டு இங்கேயே நின்னுட்டு இருக்காத. மனோஜ் ஒரு 5 நிமிஷம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும். எல்லாரும் முன்னாடி பேச முடியாத சில விஷயங்கள் இருக்கு ப்ளீஸ்ங்கிறாங்க. அது அம்மா அவ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்றான். விஜயா உடனே மனோஜோட கையை புடிச்சுக்கிட்டு, மனோஜ் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுடா, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏண்டி இங்க என்ன பஞ்சாயத்தா நடக்குது? இல்ல நீங்க 2 பேரும் ஜோடியா போய் பீச்சோரத்தில் கதை பேசவா கேக்குறீங்க? விவாகரத்து வாங்க வந்த இடத்துல என்னடி தனியா பேச வேண்டி கிடக்கு? வக்கீலம்மா பேப்பரை கொடுங்க. இல்லைங்கம்மா உங்க தரப்புல பேசணும்னு ஆசைப்படும் போது நம்ம சட்டப்படி அலோவ் பண்ணணும். சட்டமாவது கிட்டமாவது எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் மேடம். இவன் இன்னைக்கு கையெழுத்து போட்டே ஆகணும். பேனாவை புடிடி, சைன் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படிங்கிறாங்க. ரோகிணி தட்டு மாறி, வித்யா எனக்கு தலை சுத்துது, கண்ணே தெரியலடி. கையில இருந்த பேனா நழுவ ரோகிணி அப்படியே சுருண்டு தரையில மயங்கி விழுகிறாங்க. விஜயா கொஞ்சம் கூட பதட்டமே படாம, ஓஹோ இப்படி ஒரு நாடகமா? கையெழுத்து போடுற நேரத்துல கரெக்ட் டைம்ல மயக்கம் வர மாதிரி நடிச்சா நாங்க எல்லாரும் அப்படியே உருகிடுவோமா? இந்த மாதிரி வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டாதடி, எந்திரி அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அதுக்கு, ஜியா அறிவு கெட்டவளை நிறுத்து. ஒரு பொண்ணு கண்ணு தெரியாம விழுந்து கிடக்குறா, அவளை போய் நடிப்புன்னு சொல்ற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்க வேறங்க, இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வேலைதான் பண்ணுவா. முகத்துல 2 சொட்டு தண்ணி அடிச்சடிங்க, இல்லைன்னா 8 4 மிதி மிதிச்சா அவளே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவா பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அவங்க, ஆன்டி என்ன மனுஷங்க நீங்க? அவங்க கை கால்ல ஐஸ் மாதிரி குளிர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ரவி, வானரமா முகத்துல தெளிக்க தண்ணி கொண்டு வாடா. அப்பா நீங்க பதறாதீங்க, நம்ம பக்கத்து வீட்டுல டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன், அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டரும் வந்துடுறாங்க. அண்ணாமலை டாக்டர் கிட்ட, டாக்டர் ரோகிணிக்கு எப்படி உடம்பு முடியாம போச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? விஜய் அதுக்கு, அவளுக்கு எல்லாம் ஒன்னும் பெருசா இருக்குது டாக்டர், ஏதோ கொஞ்சம் சோர்வா இருப்பா, இப்போதைக்கு அவ கொஞ்சம் தெளிவாகிற மாதிரி ஒரு ஊசியை போடுங்க. அவகிட்ட வேற ஒரு முக்கியமான பத்திரத்துல கையெழுத்து வாங்க வேண்டியது இருக்கு, அதுதான் அப்படிங்கிறாங்க. அமைதியா இருங்க விஜய், அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணம் எந்த நோயும் இல்ல, அவங்க உடம்புக்குள்ள இப்போ ஒரு புது உயிர் உருவாக்கிட்டு இருக்குது. என்னதே புது உயிரா? என்ன உளறீங்க டாக்டர்? பாங்குற அண்ணாமலையை பார்த்து, நீங்க தாத்தா வாங்க போறீங்க, உங்க மருமக ரோகிணி இப்ப கர்ப்பமா இருக்காங்க, நாளைக்கு காலையில கிளினிக்கு கூட்டிட்டு வாங்க, அப்படி ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துடலாம். இது கன்ஃபார்ம் பிரெக்னன்சி தான், அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், எந்த அலட்சியும் இருக்க கூடாதுங்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டது ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே சிலையாய் உறைஞ்சு நிக்குது. விஜயாவுக்கு பேரஞ்ச மாதிரி ஆயிடுது. மனோஜ் ரகசிய கல்யாணம் அம்பலமாகிவிடு மரண பயத்துல நடுங்குறாரு. விஜய் ஆத்திரத்தோட மனோஜோட சட்டையை புடிச்சு உழுக்குறாங்க. என்னடா மனோஜ், என்ன நடக்குதுங்க? டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க, நீ என்னடானா வாய் மூடிட்டு மௌனமா நிக்கிற? உனக்கும் அவளுக்கு சண்டை பிரிஞ்சு போய் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆகுதுடா. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழல, ஒரே வீட்டுல இல்ல, அப்புறம் எப்படிடா இது சாத்தியம்? இவ எப்படிடா கர்ப்பமாக முடியும்? நீ என்ன வேலை பார்த்த? வெண்ண பேசுடா, வாய திறந்து ஏதாச்சுன்னு சொல்றாங்க. மனுஷன் அவங்க அம்மா முகத்தை பார்க்க முடியாம தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறாரு. சே, உனக்கெல்லாம் புத்தி இருக்காடா? டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல இவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். அப்ப பார்த்தா ரோகிணி கண் விழிக்கிறாங்க. ரோகிணிய பார்த்து விஜயா, ஏய் கண்ணை முடிச்சுட்டியாடி, உன் நாடகம் நல்லபடியா முடிஞ்சுதா? இப்ப இங்க நீ கிடக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? டாக்டர் ஏதோ 2 மாசம் கர்ப்பம்னு சொல்லிட்டு போறாங்க, முதல்ல உண்மையை சொல்லுடி. இந்த வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாருடைய அப்பன், யாருடைய வாரிசு என் பையன் தலை மேல கட்ட பாக்குறேங்கிறாங்க. ரோகிணி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. வித்யா ரோகிணியை பார்த்து, ஏங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க. ஒரு பொண்ணை பார்த்து கேக்குற கேள்வியே அது? நீ வாய் மூடு, நடுவுல பேசுறதுக்கு நீ யாரு? இவ லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை மறைச்சா, ஒரு குழந்தைய மறைச்சா, இப்ப புதுசா வந்த கதையை கொண்டு வந்து நிப்பாட்டுறா. சொல்லுடி, யார் பெத்த பிள்ளைய என் குடும்பத்து வாரிசுன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைய பாக்குற? ரோகிணி அழுவி அடக்க முடியாம, அத்தை நிறுத்துங்க, உங்களோட அசிங்கமான நாக்கால என் கற்பை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதி இல்ல. இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு தக்கப்பேன் உங்க செல்ல பிள்ளை மனோஜ் தான், அவரோட குழந்தைதான் என் வயித்துல வளருது. விஜய உடனே, ஓஹோ என் பையன்தான் அப்பனா? என்னடி கதை அளக்குற? என் பையன் அவ்வளவு இடிச்ச புலியா என்ன? 6 மாசமா தனியா இருக்கிறவளுக்கு திடீர்னு என் பையன் ஞாபகம் வந்துருச்சா? பாத்தீங்களா இவளோட தில்லாலங்கடி வேலைய? இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் அவளுக்கு பத்தாது, இந்த விவாகரத்து அவளுக்கு வேண்டாம், எப்படியாச்சும் என் பையன் வாழ்க்கையை நரகமாக்கணும், இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் உட்காரணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கா. இது என்ன பத்தினி பாட்டியா? அபாண்டமா பழி போடுறா. விஜயோட இந்த வார்த்தையில ரோகிணியோட நெஞ்சில ஈட்டியா பாயுது. ஆமா அத்தை, நீங்க சொன்னது உண்மைதான். இந்த விவாகரத்து பத்திரத்துல நான் கையெழுத்து போட போறது இல்ல. இந்த நிமிஷமே நான் டைவர்ஸ் வாங்குற முடிவை கைவிடுறேன். மேடம் இந்த பேப்பரை எடுத்துட்டு நீங்க கிளம்பலான்னு வக்கீல பார்த்து சொல்றாங்க. நான் இதுல சைன் பண்ண மாட்டேன்னு.
மனோஜ், நீங்க அன்னைக்கு ஆபீஸ்ல என்கிட்ட உதவி கேட்டு வந்தப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையே இந்த ரோகிணி யாருன்னு. அன்னைக்கு உங்க ஆசை தீர்ந்தது, இன்னைக்கு உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன நடுரோட்டில் நிறுத்த பாக்குறீங்களா? நான் சாக கூட பயப்படல மனோஜ். ஆனா என் வயித்துல வளர்ற இந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் வேணும். இந்த கர்ப்பத்துக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. நீங்க பொறுப்பேற்றுதான் ஆகணும். என்ன இந்த நிலையில தவிக்க விட்டுட்டு நீங்க இன்னொரு வாழ்க்கையை வாழ முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்துதான் வாழணும். என் குழந்தைக்கு அப்பாங்கிற அடையாளம் வேணுங்கிறாங்க. ரோகிணி இப்படி ஆவேசமா பேச பேச மனோஜோட தலைக்குள்ள ஒரு பெரிய எரிமலையே வெடிக்க தொடங்குது. மனோஜ் மைண்ட் வாய்ஸ்ல, இவ எப்ப இப்படி கர்ப்பமானா, ஏன் இவ இப்படி குண்டு தூக்கி போடுறா, இவ மட்டும் இந்த விவாகரத்துல கையெழுத்து போடலைன்னா என் கதி என்ன ஆகுறது? நான் ரகசியமா அந்த கனகாவுக்கு தாலி கட்டி வச்சிருக்கேனே, அவங்க அம்மா வேற பெரிய பணக்காரி, கோழி கோடியா சொத்தி வச்சிருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் வச்சு என் வாழ்க்கையில செட்டில் ஆகலாம்னு நினைச்சா இந்த ரோகிணியும் அவன் வயித்துல இருக்க குழந்தையும் என்ன மொத்த கனவையும் மண்ணோட மண்ணாக்கிடுவாங்க போல இருக்கே. இவளை நான் சேர்த்து வச்சுக்கிட்டா கனகா குடும்பம் என்ன சும்மா விடுமா? இல்லீகல் மேரேஜ் கேஸ்ல என் ஜெயில தூக்கி போடுவாங்களே, என் பணக்கார வாழ்க்கை, என் கௌரவம் எல்லாம் போயிடுமே. இவளால என் வாழ்க்கை 2வது தடவையும் அழியறதை என்னால சகிச்சுக்க முடியாது. எப்படியாச்சும் இந்த ஆபத்துல இருந்து நான் தப்பிச்சே ஆகணும்னு யோசிக்கிறாரு. உடனே, நிறுத்தடி உன் அபாண்டமான பழிய. என்னது, நான் பொறுப்பேற்கணுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடும்பத்தோட முன்னாடி இது இப்படி ஒரு பழிய போடுவ? நான் சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ வயித்துல வளர்ற கர்ப்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது என்னோட குழந்தையே கிடையாதுங்கிறாரு. மனோஜ் இப்படி சொன்னது அண்ணாமலையும் முத்தும் அதிர்ச்சியில மனோஜ்னு கத்துறாங்க. ஆனா மனோஜ் எதையுமே கேட்பதா இல்ல. ரோகிணி, நீ பெரிய ஏமாத்துக்காரடி. நீ ஒரிஜினல் முகமே இப்பதான் வெளியே வருது. அன்னைக்கு ஏதோ போன புடிச்சு தரேன்னு ஆபீஸுக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொன்னா, அதுக்காக இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா? உன்னோட பழைய லீலைகள் தான் எனக்கு தெரியுமே. யார் கூடவோ சுத்திட்டு இப்ப வந்து என்கிட்ட பணமும் சொத்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் தலையில இந்த பழிய கட்ட பாக்குறேன். இது நான் சம்மதிக்க மாட்டேன். நீ கர்ப்பமா இருக்கிறது நான் பொறுப்பில்ல அப்படிங்கிறாரு. விஜயாவும் அப்படி சொல்லிட்டாரு. ஆசாக்குட்டி, ஆத்தியடி என் பையனே சொல்லிட்டான், அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு. என் பையன் தங்கமான வண்டி, முன்ன மாதிரி தில்லாலங்கடி கிடையாது. நீ என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு வந்து இப்ப என் பையன் மேல பழி போட்டு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? அண்ணாமலையை பார்த்து, இங்க பாருங்க, என் பையன் தப்பே செய்யல. இவதான் வேணும்னே பிளான் பண்ணி மனோஜ் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. இந்த விவாகரத்து நடந்தே ஆகணும். இவன் இந்த வீட்டை விட்டு இப்பயே வெளியேறி ஆகணுங்கிறாங்க. குடும்பமும் இந்த கேவலமான காட்சியை அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட பொறுமை எல்லாம் முடிஞ்சு போய், நிறுத்துங்கடா 2 பேரும், வாய் மூடிட்டு இருங்க. விஜயா, நீ உன் வாய மூடு. மனோஜ் சத்தமே வரக்கூடாதுங்கிட்டு இருந்துங்கிறாரு. அண்ணாமலையோட அவசத்தை பார்த்துட்டு விஜயாவும் மனோஜும் ஆடி போறாங்க. மனோஜ் பார்த்து, டேய் மனோஜ், நீ இன்னுமா திருந்தல? உன்னோட இந்த கோலத்தனமும் சுயநலமும் என்னைக்குதான் மாறப்போகுது? ரோகிணி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவ கண்ணிலேயே தெரியுது ஏமாற்றத்தோட வழி, ஆனா உன் கண்ணில் தெரியறது மரண பயம். நீ எப்பவுமே இப்படித்தாண்டா. ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஒரு பொறுப்புன்னு வரும்போது முதுக காட்டிட்டு ஓடுறதுதான் உன் ரத்தத்துல ஊறிப்போன புத்தி. அன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துகிட்டு வந்து நின்ன, இன்னைக்கு உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணை நடுரோட்ல நிப்பாட்டி அவ வயித்துல வளர்ற உன் சொந்த ரத்தத்தையே இல்லைன்னு மறுக்கிற அளவுக்கு கேவலமான ஜென்மமாடா நீயே. மனோஜ், அப்பா அப்படி இல்லப்பா, நான் சொல்றது கேளுங்க, அவ என்னை ஏமாத்துறா அப்படிங்கிறாரு. வக்கீல் மேடம், இந்த விவாகரத்து பத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு நீங்க முதல்ல கிளம்புங்க. இந்த வீட்டுல இனிமே விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடமில்ல. மனோஜி விஜயாவை பார்த்து, ரோகிணி இந்த வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டா. அவ என் குடும்பத்தோட மூத்த வாரிச வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. இந்த வீட்டுக்கு கீழேதான் அவ இருப்பா. என் பேர குழந்தையும் இங்கதான் பிறக்கும். இதை மாத்த இந்த உலகத்துல எவனாலையும் முடியாதுங்கிறாரு. விஜயா உடனே அண்ணாமலையோட காலை பிடிச்சுக்கிட்டு, என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த முட்டாள் பையன் ஏதோ தெரியாம பண்ணின தப்புக்காக இந்த நாடகக்காரியை எப்படிங்க மருமகளை ஏத்துக்க முடியும்? அவ ஒரு திருடிங்க, நம்மளை ஏமாத்துக்கா வெறும் பிரெக்னன்சிங்கிற ஒரே காரணத்துக்காக அவ பண்ணின துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அவ கால விழ சொல்றீங்களா? என்னால முடியாதுங்க. என் உசுரே போனாலும் இந்த சனியனை வீட்டுக்குள்ள நான் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. விஜயா, அவ தப்பு பண்ணுனா அவ தப்ப இந்த கடவுள் இப்ப தண்டனையா மாத்தி உன் முன்னாடி நிப்பாட்டி இருக்காரு. இது என் வாரிசு. விஜயா உடனே ரோகிணி பார்த்து, ஏய் ரோகிணி, என் பையன் வாழ்க்கையில நீ விளையாண்டது போதுண்டி. என் பையனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். இந்த அண்ணாமலை வேணா உனக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா இந்த விஜயா சம்மதிக்க மாட்டேன். உனக்கு உண்மையாவே அறிவு இருந்தா, கொஞ்சம் கூட சுயமரியாதை இருந்தா, முதல்ல போய் அந்த வயித்துல இருக்க கருவை களைச்சிட்டு என் பையன் முகத்திலையும் என் கண்ணிலையும் படாம இந்த விடத்தை விட்டு ஓடி போயிடு. உன்னையும் வேண்டாம், உன் வயித்துல இருக்கிற பாவியோட வாரிசும் எனக்கு வேண்டாண்டி, தொலைஞ்சு போடி இங்கிருந்துங்கிறாங்க.